Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வந்து மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க அண்ட் அது வந்து டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸாக அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் நம்ம டேட்டா வச்சு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்க்ரீட்டான எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்போஸ் எக்ஸோட வேல்யூஸ் இன்டீஜர்ஸாக இருக்குது, 1 2 3 4 அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் டிஸ்க்ரீட் அப்படின்னு எடுத்துப்பீங்க. அண்டு சப்போஸ் வந்து எக்ஸோட வேல்யூ ஒரு இன்டர்வல்ல இருந்தால் என்ன பண்ணணும்? அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா சொல்கிறேன். இங்கே நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? மீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? maximum expectation அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். let x be a random variable, then the expected value of this random variable x is given by, and இதோட notation expected value of x. அப்போ அது capital E of x. அப்போ இந்த E of x என்றது என்னது? expectation of random variable x. ஓகேவா? அண்ட் இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x டிஸ்க்ரீட்டாக இருந்தால் நமக்கு இங்கே சமேஷன் வரணும், x கண்டினியூஸாக இருந்தால் இன்டகிரேஷன் வரணும். அதனால தான் சொல்கிறது. கொஸ்டின் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளான்னு செக் பண்ணிக்கணும். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் மீன் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ இப்படி கண்டுபிடிக்கிறோம். சமேஷன் எக்ஸ் இன்டூ அதோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அங்கே என்ன பார்க்குறோம்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு எக்ஸ் வேல்யூக்கும் எக்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடிய, இப்போ எக்ஸ் 0 வந்துட்டுனா 0 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, 1 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, 2 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, அப்படி பார்க்குறோம் இல்லையா? அதுதான் வந்து என்னது? அந்த பார்த்து அதை கண்டுபிடிச்ச ஒரு டேபிளாக போட்டோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா கொஸ்டின் ப்ராப்ளம் பார்த்தோடனே டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸாக அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ டிஸ்க்ரீட் அப்படின்னா மீன், அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை சமேஷன் எக்ஸ் இன்டூ அதோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ் என்ன இங்கே உள்ள இருக்கு பார்த்தீங்களா? கேபிட்டல் எக்ஸ் அதோடைய வேல்யூ அண்ட் சமேஷன் ஓவர் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? ஒன்று ஒன்றா போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எக்ஸுக்கு 0 1 2 இருக்கலாம், 0 1 2 இருக்கலாம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கலாம்? நமக்கு ப்ராபபிலிட்டி 0 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/4 இருக்கலாம், 1 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/2 இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? 2 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/4 இருக்கலாம், சரியா? டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1ன்னு வரணும் கண்டிப்பாக. அப்போ தான் அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸ் இன்டூ 1/4 ப்ளஸ், அதாவது 0 இன்டூ 1/4. இந்த கேஸில் இது ஒரு எக்ஸாம்பிளாகவே போட்டுட்டேன் நான். ஓகே, இங்கே போட்டுடலாமா? சப்போஸ் கிவன் வச்சுக்கோங்களேன், எக்ஸ் டேக்ஸ் 0 1 2 அண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குது? 1/4 1/2 1/4 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ஃபைண்ட் இ ஆஃப் எக்ஸு கேட்குறாங்க. அப்போ எப்படி பண்ணுறது? இங்கே வந்து இது டேட்டாவை பார்த்தோன்னே தெரியணும். எக்ஸ் டேக்ஸ் இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ ஹியர் என்ன சொல்லிக்கலாம்? ஹியர் எக்ஸ் இஸ் அ capital X is a discrete random variable. discrete random variable, அதாவது x equal to set of all 0, 1, 2. இதான் இந்த தான் discrete random variable. ஓகேவா? அப்போ e of xக்கு நமக்கு என்னன்னு பார்க்குறோம்? சமேஷன் x into அதோடைய ப்ராபபிலிட்டி p of x over x. அப்போ ஒரு எக்ஸா எடுத்துக்கணும். இப்போ என்ன வந்துடுது? 0 into p of x என்ன? 1/4. இங்கே சமேஷன் இருக்கிறனால ப்ளஸ், அடுத்த எக்ஸ் என்ன? 1 இன்டூ அதோடைய ப்ராபபிலிட்டி என்ன? 1/2 ப்ளஸ் அடுத்த எக்ஸ் என்ன? 2 இன்டூ அதோடைய ப்ராபபிலிட்டி 1/4. ஓகேவா? தெரியுதுல? ஸோ இது 0 ஆயிடுச்சு. இது 1/2 ப்ளஸ் 2/4ம் 1/2. அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம்க்கு இங்கே 1ன்னு வருது. ஓகே, எல்லாத்துக்கும் அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது 1/2, இதுவும் நீங்கள் 2 4 கட் பண்ணிங்கன்னா 1/2 வரும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் என்ன? 1/2 ப்ளஸ் 1/2 1 அப்படின்னு கிடைக்கும், சரியா? ஸோ இது டிஸ்க்ரீட் கேஸில்.
கண்டினியூஸ் கேஸா இருந்தா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஜெனரல் ஃபார்முலா. கொஸ்டின்ல வந்து ரேஞ்ச் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிலாங்ஸ் டு 2,4 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கலாம். அப்ப என்ன வந்துடும் 2 to 4 அப்படின்னு வந்துடும் x into f of x dx. புரிஞ்சிச்சா? x கண்டினியூஸா இருந்தா e of x இப்படி இந்த ஃபார்முலா, டிஸ்கிரீட்டா இருந்தா e of x சமேஷன், கண்டினியூஸா இருந்தா e of x இன்டகிரேஷன், இங்க உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் x, அப்ப அதோட வேல்யூஸ் ஸ்மால் x இன்டு அதோடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், சரியா, இன்டு p of x அதோடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ, ரைட், x இன்டு f of x dx. ஸோ கண்டினியூஸ் கேஸ்க்கு f of x கொடுத்துருப்பாங்க. லெட் us see one ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஃபினேஷனை மட்டும் நான் முடிச்சிடுறேன். இப்போ சப்போஸ் இதே மாதிரி ஆல்சோ how you find e of x square, பாருங்க e of x square எப்படி கண்டுபிடிப்பீங்க? உள்ள x ஸ்கொயர் இருக்கா, அப்ப சமேஷன் x ஸ்கொயர் p of x ஹோல் ஸ்கொயர், p of x ஸ்கொயர்லாம் கிடையாது, x ஸ்கொயர் இன்டு இந்த x உடைய ப்ராபபிலிட்டி சமேஷன் ஓவர் x. இது எப்போ? if x is discrete. ஓகேவா? அடுத்து இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் f of x dx. ஓகே, if x is continuous. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். e of x என்ன, e of x square என்ன, etc. இப்போ e of x cube சொல்லிடுவீங்கல்ல. what is e of x cube? summation x cube p of x if x is discrete. integral x cube f of x dx if x is continuous and so on. ஓகேவா? அப்ப in general suppose நமக்கு வந்து என்ன பண்ணலாம், e of g of x ன்னு வச்சுக்கோங்க. any function expected value of a function of random variable, right? அப்ப அது எப்படி வந்துரும்? summation g of x p of x if x is discrete. if x is discrete. ஓகேவா? அடுத்து கண்டினியூஸ் கேஸ்ல மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி g of x f of x dx போட்டுனா if x is continuous. புரிஞ்சுதுங்களா? எனி ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் உள்ள இருக்கோ இங்க அதை எடுத்து இங்க போடுறோம், அதுக்குரிய ப்ராபபிலிட்டி. ஓகேவா? டிஸ்கிரீட்டா இருந்தா PMF, கண்டினியூஸா இருந்தா PDF. சரியா? இப்போ அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து மீன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பெக்டேஷனா நம்ம வந்து என்னன்னு சொல்லிக்கலாம், மீன் அப்படின்னு சொல்றோம். சரியா? average mean of a random variable. டேட்டா கொடுத்திருந்தா மீன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். 10 நம்பர் கொடுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க, 10 நம்பரை ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணுவோம். இது வந்து மீன் ஆஃப் a random variable x. ஓகேவா? சரி, அடுத்து வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறதையும் சொல்லிடுறேன். வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸுக்கு வந்து இப்போதைக்கு ஃபார்முலாவா எடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். e of x square minus e of x whole square. variance of x is given by e of x square minus e of x whole square. e of x square எப்படி கண்டுபிடிக்கணும்? using this. ஓகேவா? e of x square formula தெரியும். e of x எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்க பார்த்தோம் இல்லையா? e of x equal to summation x p of x if x is discrete, integral x f of x dx if x is continuous, right? கூடவே என்ன பார்த்தலாம்னா எக்ஸ்பெக்டேஷன் மீனுக்கும் வேரியன்ஸுக்கும் உரிய ஃபார்முலா பார்த்தலாம். சாரி, ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாம். So properties of expectation பார்த்தலாம். ஓகேவா? So expectation வந்து denoted by e. ஓகேவா? So e of any constant a equal to a தான். சரியா? where a is any constant. a is any constant. For example e of 5 example. சரியா? e of 2 அப்படின்னா அது 2 தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, நம்பர் 2 பாத்தீங்கன்னா e of xங்கிறது ஒரு random variable, yங்கிறது ஒரு random variable, that is equal to e of x plus e of y. இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளம் செய்யும்போது யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா e of x into ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி எழுத முடியாது, சும்மா வெறும்னே இப்படி e of x into e of y ன்னு எல்லா கேஸ்க்கும் வராது. ஆனா எப்போ வரும்னா if x and y are independent, அந்த ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸா, இண்டிபெண்டன்ட் ஓகே ரேண்டம் வேரியபிள்ஸா வந்து இருக்கணும்.
if x and y are independent அப்பதான் என்ன பண்ண முடியும் e of xy equal to e of x into e of y அப்படின்னு எழுத முடியும் சரியா இப்போ இதே மாதிரி வேரியன்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போயிடலாம் ஸோ 4 v of any constant என்னன்னா 0 okay where c is any constant variance வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு இருக்காது ஓகேவா அது 0 ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 5 v of suppose இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் x1 plus x2 இது என்ன ஆயிக்கும் அப்படின்னா v of x1 plus v of x2 plus இன்னொரு term நமக்கு வரும் plus 2 times ஓகேவா covariance of x1 comma x2 இது வந்து எப்போனா if x1 and x2 are two random variables ஓகேவா two random variables அதே இது if இப்போ இதுல ரெண்டு பார்த்துக்கலாம் suppose if x1 and x2 are independent வச்சுக்கோங்களேன் if x2 are two independent random variables independent random variables இருந்ததுன்னா covariance வந்து என்னவாயிரும்னா 0 ஆயிரும் ஓகேவா so therefore நமக்கு variance என்ன வந்துரும் v of x1 plus x2 equal to v of x1 plus v of x2 னு வந்துரும் இதே இது மைனஸ் கேஸ்க்கு அப்படியே மைனஸ் வராது அது என்னன்னு பார்த்துருவோம் இப்போ இதே நீங்க x1 x2 ரெண்டு random variable n random variable க்கு extend பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ இங்க suppose if x1 x2 etc xn இது general case general formula பார்த்தலாம் suppose if x1 x2 etc xn are n random variables right independent சொல்லல any n random variable அப்போ v of x1 plus v of x2 plus etc plus v of xn எப்படி இருக்கும் I mean sorry v of x1 plus x2 plus etc plus xn is equal to சரியா எப்படி இருக்கும் அப்படினா v of x1 plus x2 etc plus எப்படி இருக்கும்னா 2 times double summation I varies from 1 to n j varies from 1 to n covariance of xi xj so இவ்ளோ தேவைப்படாது நமக்கு மேக்ஸिमम சிம்பிளா இவ்ளோ தான் தேவைப்படும் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை ஓகேவா ரைட் இப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தே ஆகணும் என்ன அப்படினா இதே இது இன்டிபெண்டன்ட்டா இருந்தா இந்த கேஸேவும் if x1 extend பண்றோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல x1 etc xn are n independent random variables ஓகேவா n independent random variable இருந்தா covariance என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அப்ப v of x1 plus x2 etc plus xn என்ன ஆயிரும் v of x1 plus v of x2 etc plus v of xn வந்துரும் இது வந்து ஒரு பர்టిక్యులர் கேஸ் தான் இதுவுமே ஜெனரல் கேஸ் கிடையாது n ஈவென்ட்க்கு எழுதி இருக்கோம் இப்போ இதுல ஜெனரலி பார்த்தோம்னா இதுதான் வரும் v of ax1 plus bx2 ரெண்டு random variableக்கு சொல்லுவோம் சரியா suppose x1 and x2 are independent வெச்சுக்கோங்களேன் a square v of x1 அப்படி வரணும் plus b square v of x2 b square v of x2 if x1 and x2 are two independent random variables ஓகேவா two independent random variables இதுதான் வந்து most important ஏனா ax1 bx2 இருக்கு ஆனா இது எப்படி எழுதுறோம் a square b square இண்டிபெண்டன்ட்டா இருக்கனால கோவேரியன்ஸ் 0 வரும் அதனால பிளஸ் இந்த கோவேரியன்ஸ் டேர்ம் வராது ஓகேவா இதையே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் what is the v of x1 minus x2 சொல்லுங்க அப்போ if x1 and x2 are two independent அப்ப என்ன ஆயிடுனா ab இங்க என்னவா இருக்கு a equal to 1 இருக்குது b வந்து -1 இருக்கு அப்போ 1 square v of x1
plus minus 1 square v of x2 சரிதானா அப்ப என்ன வந்துரும் v of x1 plus v of x2 னு வந்துரும் ஓகேவா மைனஸ் வராது where x1 and x2 are இது ஒரு எக்ஸாம்பிள் னு வெச்சுக்கோங்க ஓகேவா x1 and x2 are two independent random variables two independent random variables புரியுதா some of the formula okay sorry properties under mean and variance பார்த்தலாம் let x be a random variable with the following probability distribution and x values என்ன சொல்லிருக்காங்கன்னா -3 6 9 ஓகேவா and p of capital P of x equal to x ன்னு சொன்னாலும் சரி இதோட another notation small p of x இத என்ன சொல்லிருக்காங்கன்னா 1/6 1/2 1/3 right இப்போ இத பார்த்தோனே உங்களுக்கு என்ன find question என்னன்னா find e of x e of x square e of 2x plus 1 square okay e குள்ள இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ரைட் இப்போ சொல்யூஷன் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சறணும் x வந்து x is discrete or continuous னு தெரியணும் அப்பதான் சம்மேஷன் போடுறதா ஃபார்முலால இன்டகிரேஷன் தெரியும் ஓகேவா இப்போ x takes integer values தான -3 ஆ இருக்கும்போது இந்த ப்ராபபிலிட்டி 6 ல இந்த ப்ராபபிலிட்டி 9 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இது அப்படினு பாக்குறோம் அப்போ இங்க x is here x is discrete random variable okay va x is discrete random variable appo e of x formula enna therefore e of x equal to summation x p of x dx la varadu integration ku dhaan dx okay va summation over x summation x p of x over x appo enna panniralam x enna -3 p of x enna 1/6 summation irukanaala plus adutha x enna 6 அதுக்குரிய p of x 1/2 plus அடுத்த x 9 அதுக்குரிய p of x 1/3 ஓகேவா அப்ப இது எவ்வளவு வந்தது -1/2 plus 3 plus 3 -1/2 plus 6 ஓகேவா LCM வந்து 12 அப்ப எவ்வளவு வந்தது 11/2 ரைட் சோ இது வந்து 11/2 தெரியுதானே பேப்பர் நல்லா எஸ் அடுத்து நம்ம என்ன போலாம் e of x square போலாமா how you find e of x square so next e of x square e of x square and a discrete random variable summation x square p of x சரியா அப்ப x மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும் ரைட் இப்ப x என்னங்க -3 one second -369 அப்ப x மட்டும் ஸ்கொயர் பண்ணனும் ஓகேவா அப்போ -3 ஸ்கொயர் -3 ஹோல் ஸ்கொயர் அதோட p of x 1/6 சம்மேஷன் இருக்கனால plus 6 ஸ்கொயர் 1/2 அடுத்து plus 9 ஸ்கொயர் 1/3 சரிதானா சோ இங்க இவ்வளவுதான் இத சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் so எவ்வளவு -3 ஸ்கொயர்னா 9 9/6 36/2 9 into 9 okay 9 into 9/3 இது ஒரு இது கட் பண்ணிக்கலாம் இது 82 sir இது 3 3s are 9 3 2s are 6 3/2 plus 18 plus 27 இது வந்து 9 into 3 சரியா 18 plus 27 45 வேலை வந்துரும் 93/2 இதோட ஆன்சர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன நமக்கு இந்த மாதிரி வருது ஓகே ப்ராபபிலிட்டினா தான் ஆன்சர் என்ன இருக்கணும் 0 to 1 குள்ள இருக்கணும் அதுக்கு மேல பெருசா போச்சுன்னா தப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படி கிடையாது அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்கன்னா e of 2x plus 1 whole square கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் ஓகேவா a plus b whole square ஃபார்முலா போட்டுக்கோங்க அப்ப a square a இருக்கிற இடத்துல 2x இருக்கு b இருக்கிற இடத்துல 1 இருக்கு அப்ப a square plus 2ab 2 into 2x into 1 plus என்னது b square அது வந்து 1 square so this is equal to e of என்ன வந்துரும் 4x square plus 4x plus 1 ன்னு வந்ததா இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல அதை யூஸ் பண்ண போறோம்
என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? E of x plus y equal to E of x plus E of y. அதுதான். அப்ப இந்த E என்ன பண்ணிக்கலாம்? ஒரு டேர்முக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். So E of 4x square plus என்னது? E of 4x plus E of 1 which is equal to இங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேர்த்துக்கலாம். என்னன்னா இங்க 5 போயிட்டேன்னா சரி இதுல நம்ம எடுத்துக்கலாம். E of ax எப்படி எழுதலாம்னா கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளியே தூக்கிடலாம். a into E of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க வந்து 4 வெளியே எடுத்துடலாமா? 4 E of x square plus 4 E of x. E of constant is constant. So 1. E of x square கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 4 into 93 by 2. E of x இங்க கண்டுபிடிச்சோம்ல 11 by 2 னு. E of x 11 by 2 plus 1. Okay. So simplify பண்ணீங்கன்னா what will get பார்க்கணும். So what 44 by 2 இது வந்து 22. இங்க வந்து 2 6 186 plus 22 plus 1 equal to 209. கண்டுபிடிச்சாச்சா? முடிச்சாச்சா? Finish ஒரு expectation data x p of x கொடுத்திருந்தா how to find expectation அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னும் மீன் வேரியன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். Let's see. எக்ஸ்பெக்டேஷன்ல இன்னொரு 2 ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? 2-3 ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோமா? ரெண்டாவது find the expectation of the number on a die. The number on a die when thrown. சரியா? ஆனா இந்த क्वेश्चन ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னால பார்த்த ப்ராப்ளம் எப்படி இருக்கு? ப்ராப்ளம் வந்து டேட்டா கொடுத்திருந்தாங்க. சின்ன x கொடுத்திருந்தாங்க. One second. P of x கொடுத்திருந்தாங்க. This is the problem. X given, P of x given, find E of x. முடிஞ்சு போச்சு. இங்கே find E of x தான் கேட்டிருக்காங்க. Find the expectation. Expectation என்ன? E of x of random variable x. ஆனா ஸ்டேட்மெண்டா இருக்கு die when thrown. அப்ப xங்கிறது என்னன்னு தெரியணும். ஆனா இங்க எக்ஸ்பெரிமெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். சரியா? ரேண்டம் வேரியபிள் என்ன அப்படின்ட்டு. இங்க xங்கிற ரேண்டம் வேரியபிள் என்னது? getting a number on a die. So let x be a random variable of getting என்னது? a number on a die. A number on a die. அப்போ என்னது? இது ஒரு நம்பரா இருக்கும் இல்லையா? random variable represents number on die அப்படி வச்சுக்கலாம். அப்ப x என்னது நமக்கு 1 2 3 therefore 4 5 6. ஓகேவா? என்னது இது? டையை த்ரோ பண்ணும்போது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதை டை த்ரோ ஒரு டையில் எத்தனை இருக்கும்? ஒரு ஃபேஸில் ஒரு புள்ளி இருக்குமா? ரெண்டாவது ஃபேஸில் 2 இருக்கும். இப்படி 6 இருக்குமா? ஸோ அதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூஸ் 1 2 3 4 5 6. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் ஸ்மால் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 1 2 3 4 5 6. இப்போ இதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன? ஒரு டை த்ரோ பண்ணுறோம். ஒரு நம்பர் 1ன்ற நம்பர் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? ஏன்னா ஏன்ற ஈவெண்ட்டை நம்ம என்ன ப்ராபபிலிட்டி எல்லாம் வந்து பேசிக் ப்ராப்ளம். அதனால அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த வீடியோக்கு இங்கே வர முடியும். ஓகேவா? ஸோ 1ன்ற நம்பர் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 6. மொத்தம் 6 இருக்கு. அதில் 1ன்ற நம்பர் ஒரு தடவை தான் கிடைக்கும். ரைட்? 2ன்ற நம்பரும் ஒரு தடவை தான் கிடைக்கும். மொத்தம் 6 இருக்கு. அதில் அப்போ 1/6 தான். 2/6 கிடையாது. அது மாதிரி x3 கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியும் 1/6 1/6 1/6 1/6 நம்மளே எழுதிட்டோம். ஸோ இதுதான் என்னது? PM ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் வந்து +2ல ஒரு 8 மார்க் கொஸ்டின் லெவலுக்கு படிச்சிருப்போம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து +2 புக்லேயே நமக்கு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்கும்.
ஓகேவா அண்ட் இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க find the expectation here x is a discrete பாத தெரியுதுல ஏன்னா நான் டை த்ரோ பண்ணும்போது x ஓட வேல்யூ என்னவா இருக்கு இன்டிஜரா இருக்கு so x is a discrete random variable here x is a discrete random variable அப்ப இங்க therefore e of x எப்படி கண்டுபிடிக்கிறது summation x into p of x summation over x ஓகேவா x என்ன 1 p of x 1 by 6 அடுத்த x என்ன 2 1 by 6 3 into 1 by 6 ஓகேவா plus 4 into 1 by 6 plus 5 into 1 by 6 plus 6 into 1 by 6 right எல்லாத்துலயும் 1 by 6 common அப்போ 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 n into n plus 1 by 2 ஃபார்முலா போட்டுக்கலாமா இங்க அப்படி இல்லனா நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க சரியா n into n plus 1 னா 6 into 7 by 2 அப்ப இது வந்து 3 21 இதோ வந்து கட் பண்ணிக்கலாம் so 7 by 2 7 by 2 தான் என்னது இந்த क्वेश्चनக்கு e of x உடைய ஆன்சர் is it clear right another box right புரிஞ்சுச்சுங்களா ஸோ உங்களுக்கு லைக் பண்ணியிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க சரியா ஸோ தட் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல கரெக்டாக புரியுது புரியலன்றதை நான் புரிஞ்சுப்பேன் சரிங்களா லைக் போட்டு விட்டிங்கன்னா ஓகே போகிற இதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து ஈல வந்துட்டு இன்னொரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம் அதோட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும் சரியா find the probability of expected value தான பார்த்துட்டு இருக்கோம் very sorry 2 unbiased dice are throw அப்ப இது எக்ஸ்பெரிமெண்ட் சரியா அப்ப 2 டைஸ் த்ரோ பண்ணும்போது அந்த அவுட்கம்ஸ் என்ன அந்த அவுட்கம்ஸ் தான் நம்ம எதுக்குள்ள எடுக்கிறோம் ரேண்டம் வேரியபிள்குள்ள நம்பரா இருந்தா நம்பரா எடுத்துக்கிறோம் h டைல்னு இருந்தா நம்பர் அசைன் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓகேவா இது அந்த ரேண்டம் வேரியபிள் வீடியோ பாருங்க you will be clear find the expected values of the sum of numbers of points on them so solution பார்க்கலாம் ரெண்டு unbiased ரெண்டு டைஸ் த்ரோ பண்றாங்க அப்ப ஒரு டைல 1 to 6 இருக்கும் இன்னொரு டைல 1 to 6 இருக்கும் சரியா ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னா expected values of இப்போ இதுவுமே வந்து இன்டிஜர் தான் கிடைக்கும் அப்ப இங்கேயுமே வந்து என்னது நமக்கு x is a discrete random variable here x is a இப்போ x ஓட values எழுதலாமா ரெண்டு டைஸ்லயுமே 1 to 6 தான் 1 2 1 கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இங்க கேட்டிருக்கிறது வந்து sum of numbers அப்ப sum of numbers க்கு தான் நம்ம x எழுதணும் x is என்னது random variable of getting sum of numbers அப்படிங்கும்போது நமக்கு 1 வந்து வராது x எதுல இருந்து ஆரம்பிக்கும் 2 3 ஓகே 4 5 6 7 8 9 10 11 12 x வெறுமனே வந்து நம்பர் ஆன் a die அப்படினா 1 to 6 ஆனா இங்க கேட்டிருக்குது sum of numbers of அப்ப இங்க x is a random variable of getting sum ஓகேவா of getting sum of points on them ஓகேவா அப்போ பாசிபிலிட்டி என்ன ஃபர்ஸ்ட் டைல 1 விழலாம் இன்னொரு டைல 1 விழலாம் சோ 1 + 1 2 அடுத்து ஃபர்ஸ்ட் டைல 2 விழலாம் இன்னொரு டைல 1 விழலாம் so 3 இந்த டைல 2 அந்த டைல 2 4 அப்ப இதான பாசிபிலிட்டி சோ மேக்ஸिमम சம் வந்து 12 பாசிபிலிட்டி மினிமம் சம் 2 இப்போ இதோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்ப மொத்தம் வந்து எத்தனை ஈவென்ட்ஸ் இருக்கும் பாருங்க ரெண்டு டைஸ வந்து த்ரோ பண்ணும்போது சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் என்னது சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம் இல்லையா 1, 1 1, 2 etc
1,6 அடுத்து 2,1 2,2 etc 2,6 etc 6,1 first dial 6 second dial 1 6,2 etc 6,6 ஓகேவா அப்ப இங்க n of s என்ன 36 சரியா அப்ப இந்த 36 ல நமக்கு sum of number sum வந்து 2 கிடைக்கக்கூடிய ஈவன்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,1 மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைல 1 செகண்ட் டைல 1 அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி எத்தனை மொத்தம் 36 பாசிபிலிட்டியில ஒன்று தான் அப்போ இங்கே என்ன வந்துடும் 1/36 வந்துடுமா அடுத்து 3 கிடைக்கக்கூடியது இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி 1 to 2 1 மொத்தம் எத்தனை இருக்கு 36 ஸோ 2/36 ஓகேவா 4 கிடைக்கக்கூடியது 3/36 5 கிடைக்கக்கூடியது probability 4/36 6க்கு 5/36 7க்கு 6/36 right 8 கிடைக்கக்கூடிய பாருங்க 8 எங்கெல்லாம் இருக்கும் சம் ஆட் பண்ணும்போது 8 வரணும்ல ஸோ 1 + 6 7 2 + 6 8 வந்துருமா ஸோ இது ஒரு 8 கிடைக்கக்கூடிய இருக்கு 2,6 வருமா அடுத்து 3 எடுத்தோம்னா 5 4 எடுத்தோம்னா 4 + 4 8 அடுத்து 5 + 3 8 திருப்பி ரிவர்ஸில் 6,2 அதுதானா 3 4 5 ரைட் 5/36 வந்துருமா 5/36 அதே மாதிரி அப்போ 9க்கு பார்க்கும்போது இன்னும் குறையும் 9க்கு எதெல்லாம் வரும் 9க்கு பேப்பர் தெரியுதுல 2,6 வராது அடுத்ததில் வந்துடும் 3,6 வரும் 4,5 வரும் 5,4 வரும் ரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா 6,3 வரும் அப்போ இங்கே எத்தனை இருக்கு 1 2 3 4 பாசிபிலிட்டி அவுட் ஆஃப் 36 அப்போ இங்கே வந்துடும் 4/36 அப்போ இது என்னது 3/36 2/36 1/36 புரியுதுங்களா இப்போ E of x போட போகிறோம் so therefore expectation E of x equal to summation x into p of x over x அப்ப இதுல எல்லாத்துலயும் x into 2 into 1/36 plus 3 into 2/36 போடுவோமா அப்படியே எது வரைக்கும் வருது எல்லாத்தையும் எழுத வேண்டியதான் 4 into 3/36 5 into 4/36 6 into 5/36 7 into 6/36 8 into 5/36 9 into 4/36 10 into 3/36 11 into 2/36 12 into 1/36 எல்லாத்துலயும் 1/36 காமன் வெளியேற்றலாம் நான் கட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம் 1/36 வெளியேற்றுங்க 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 plus ஐயோ சாரி 2 plus 3 into 2 right இது எவ்வளவு 6 சாரி வெரி சாரி 3 into 2 6 4 into 3 12 அடுத்து 5 into 4 20 ஓகே அடுத்து 6 into 5 30 7 into 6 8 into 5 9 into 4 உங்களால் செஞ்ச ஆன்சர் சொல்லுன்னு பார்த்தேன் 10 into 3 11 into 2 22 plus 12 into 1 12 சரியா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க எவ்வளோ வருதுன்னு 1/36 into 2 plus 6 8 8 plus 12 20 20 plus 20 40 plus 30 70 70 plus 42 112 112 plus 40 152 152 plus 36 188 188 plus 33 அளவு 218 218 plus 22 அளவு 10 4 240 plus 12 வந்து 252 ஓகேவா 252 divided by 36 இதை கட் பண்ணுங்க so you'll get 36 into 7 so இதுதான் the answer sorry for this ஓகேவா
இது புரியுதுல this number is 6 இது 12 இது 20 இது 30 இது மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம் 3 into 2 4 into 3 ஏன்னா 1/36 வெளியே எடுத்துட்டோம்ல 5 into 4 6 into 5 7 into 6 8 into 5 9 into 4 etc. ஓகேவா is it clear? so இன்னும் என்ன பண்றோம் நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் So listen this question. இது பாருங்க an urn contains 7 white and 3 red balls. 2 balls are drawn together at random from this urn. Compute the probability that neither of them is white. Find also the probability of getting 1 white 1 red ball. Hence compute expected number of white balls. Okay, expected number na நீங்க சாதாரணமா expectation expect பண்றது நினைச்சிர கூடாது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது e of x ஓகேவா அப்ப xன்றது என்னது ஒரு ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணணும் क्वेश्चனை பார்த்தோனே ஃபர்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணணும் அப்ப அந்த ரேண்டம் வேரியபிள் நம்ம என்னன்னு வெச்சுக்கலாம் क्वेश्चन என்னவோ அதை தான் நம்ம வெச்சுக்க போறோம் e of x கேட்டிருக்காங்க இங்க என்னன்னா probability that neither of them white னா என்ன அர்த்தம் white ball வராது red ball எடுக்கக்கூடிய probability அப்போ ஒரு பால் எடுக்கக்கூடிய probability தான் இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் பேசுறோம் அப்ப அதுதான் random variable so e of x இருக்கனால நம்ம என்ன பண்ணிப்போம் let x be a random variable of getting என்னது white balls ஓகேவா so let x denote the number of white balls drawn x denote the number of white balls drawn அப்ப எத்தனை white ball எடுக்க வாய்ப்பு இருக்கு மொத்தம் எத்தனை white ball இருக்கு 7 white ball ஓகே இங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க 2 balls are drawn together ரெண்டு பால் எடுக்கறோம் அந்த ரெண்டு பால்ல வந்துட்டு இது பார்க்கணும் probability that neither of them is white அப்ப ரெண்டுமே white இல்ல ரெண்டுமே red எடுக்கறோம் அடுத்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க क्वेश्चन 1 white 1 red ஓகேவா சோ அப்ப நம்ம x வந்து நம்பர் ஆஃப் white balls னா வச்சிருக்கோம் மொத்த ரெண்டு பால் தான் சூஸ் பண்றோம் அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் 0 white ball right x equal to x small x 0 white ball 1 white ball 2 white balls கிடைக்கக்கூடியது இதுதான் வந்து x ஓட values right number of white balls மொத்தம் 2 balls தான் எடுக்கறோம் ஓகே டோட்டலி வந்து 7 white இருக்கு ஆனா 2 balls தான் எடுக்கறோம் அது வந்து எப்படி இருக்கும் probability distribution நம்ம எடுக்கக்கூடிய 2 ballsமே white-ஆ வருமானா நமக்கு தெரியாது சோ நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டுமே 0 white ball இல்லாம red-ஆ இருக்கலாம் அப்போ white ball வந்து 0 ஏனா x is a random variable white ball-க்கு தான் denote பண்றோம் அதனால ஓகேவா அடுத்து x ஒரு white ball ஒரு red கிடைக்கலாம் சோ ஒரு white possibility ரெண்டுமே நம்ம எடுக்கிறது ரெண்டுமே white-ஆ இருக்கலாம் இப்போ இதுக்குரிய probability-யை நம்ம கண்டுபிடிக்கணும் சோ p of x என்ன அப்படி நம்ம பார்க்கணும் ஓகேவா So what is p of x? Let's see. So இங்க எப்படி இருக்கு p of x அப்படி பார்க்கிறது மொத்தம் எத்தனை பால் இருக்கு பேஸ் இயர் பாக்கும்போது அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கும் எனிகோ இது ஆர்டினரி probability தான் நம்ம பார்க்கறோம் உங்களுக்கு தெரியும் so 7 white 3 red so totally n of a by n of s போடுவோம் இல்லையா 10 n of s என்ன 10c2 10ல 2 n of a என்ன a என்ற ஈவென்ட் வந்து taking white ball event என்ற ஈவென்ட் taking white ball அப்ப n of a என்ன number of possibilities of getting white ball என்ன 7c2 ஆனா இங்க வந்து நம்ம 0 white ball னு வச்சிருக்கோம் ஓகேவா அப்ப 0 white ball னா என்ன அர்த்தம் ரெண்டுமே வந்து ரெட் கிடைச்சிருக்கு அப்ப ரெண்டுமே ரெட் மொத்தம் ரெட் எத்தனை இருக்கு 3 இருக்கு சோ 3c2 ஓகேவா அப்புறம் இங்க சிம்பிளிஃபை அப்புறம் பண்ணுவோம் இங்க ஒரு ரெட் ஒரு ஒயிட் அப்ப மொத்தம் ஒரு 7 ஒயிட் இருக்கு 7c1 இண்டிபெண்டன்ட் ரெண்டு ஈவென்ட்டுமே இண்டிபெண்டன்ட் ஒரு ஈவென்ட் நடக்கும்போது இன்னொரு ஈவென்ட் நடக்காது ஒரு பால் எடுக்கிறீங்க ஒரு பேக்ல இருந்து ஒரு ஒயிட்டை எடுக்கும்போது ஒயிட் மட்டும் தான் எடுக்கிறீங்க அதே டைம்ல ரெட் நடக்குதானா இல்ல ரெண்டாவது எடுக்கும்போது தான் ரெட் அப்ப ரெண்டு ஈவென்ட் என்னது இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அதனால ப்ராடக்ட் 7c1 into 3c1 டோட்டல் எத்தனை 10c2 ஓகேவா அதே மாதிரி இங்க ரெண்டுமே white ball அப்போ 7c2 divided by 10c2 இங்க வந்து white ball கிடையாது
இங்க வந்து 0 ஒயிட் பால். அப்ப எடுக்கிற ரெண்டு பாலுமே ரெட். மொத்த ரெட் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 3C2. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்க தெரியும்ல. 3C2னா எப்படி செய்வீங்க தெரியும்ல. 3 into 2 divided by 1 into 2. ரைட்? 2 கட் ஆயிடும். ஸோ 3 வந்துடும். 10C2 என்னது? 10C2 equal to 10 into 9 by 1 into 2. So 45. So 3 by 45 which is equal to 1 by 15. Okay. அடுத்தது இங்க 7 into 3 21. 7 into 3 10C2 எவ்வளவு? இங்க கட் பண்ணோம்ல 10 into 9 by 1 into 2. So 45. 21 by 45. 21 by 45 na 7 3 cut பண்ணீங்கன்னா 15. 7 by 15. அடுத்து 7C2 எவ்வளவு? 7 into 6 by 1 into 2. So 3. 21 divided by 45. அதுவும் நமக்கு என்னது? 7 by 15. சரியா? அப்போ இது 1 by 15. இங்க 7 by 15. This is also 7 by 15. ஓகேவா? இப்போ நமக்கு E of x வேணும். Therefore first question வந்து compute the probability that neither of them is white. அதுதான் இந்த ஆன்சர் தான். 1 by 15 னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதுக்கு. neither of them is white னா ரெண்டுமே ஒயிட்டே இல்ல. அப்ப ரெட். சோ இது ஆன்சர். செகண்ட் compute the find the probability of getting one white one red. அதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? 1 white 1 redக்கு. அடுத்து compute the expected number of white balls இனிமே தான் பார்க்க போறோம். So E of x என்ன discrete தானே. So summation x into E of x. Here x is discrete. Here x is discrete. Okay. Equal to x and 0. 0 into 1 by 15 plus 1 into 7 by 15 plus 2 into 7 by 15. So 0. இங்க என்ன வந்தது? 1 by 15. 7 by 15 is 2 plus 1 3. So 3 by 3 into 7 by 15. இல்லையா? இங்க 7 by 15 காமனா எடுத்துக்கோங்க. மிச்சம் 1 plus 2 3. இங்க ரெண்டு 7 by 15, இங்க ஒரு 7 by 15. So 3 7 by 15. 21 by 15. ஓகேவா? Seven by 5. 7 3s are 21. 5 3s are 50. Is it okay? Right. Mean and variance at the video la paakalam. So thank you for watching. I'll meet you in my next video. Bye bye. Take care.